ஓம் சாந்தி. ஜனவரி 21, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 1998. ஒளி மற்றும் சக்தியின் சாக்காஷினால் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு பற்றிலிருந்து விடுபட்டவராகி எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். இந்த தினம் அன்பிற்கான விசேஷமான தினமாகும். அமிர்த வேளையிலிருந்து சகல திசைகளிலும் உள்ள குழந்தைகள் தமது இதயபூர்வமான அன்பை பாப்தாதாவிற்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள் அனைவரிடதும் அன்பு முத்துக்களால் ஆன மாலைகள் தொடர்ந்து பாப்தாதாவின் கழுத்தில் போடப்பட்டு கொண்டே உள்ளன. இந்த தினத்தில் ஒரு புறம் அன்பு முத்துக்களின் மாலைகள் உள்ளன, மறுபுறம் இனிய முறைப்பாடுகளின் மாலைகளும் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் இந்த வருடம் முறைப்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதை பாபா கண்டார். முன்னர் நீங்கள் எங்களையும் உங்களுடன் அழைத்து சென்றிருக்க வேண்டும், நாங்கள் சாக்கார ரூபத்தில் பராமரிப்பை பெறவில்லை போன்ற முறைப்பாடுகள் காணப்பட்டன. இந்த வருடம் பெரும்பாலான முறைப்பாடுகள் தந்தைக்கு சமமாகி பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களிடமிருந்தே வந்திருந்தன. பெரும்பாலானோருக்கு சமமானவர் ஆக வேண்டும் என்ற மிக நல்ல ஊக்கமும் உற்சாகமும் காணப்படுகின்றன. சமமானவர்கள் ஆக வேண்டும் என்ற அவர்களின் ஆசை மிகவும் ஆழமானது. நான் உங்களுக்கு சமமானவராகி உங்களிடம் வர வேண்டும். இந்த எண்ணத்தையே பல குழந்தைகள் தமது இதயபூர்வமான உரையாடலின் போது கொண்டிருந்தார்கள். பாப் தாதாவும் குழந்தைகளிடம் கூறுகின்றார், நீங்கள் சமமானவர் ஆகுவீர்களாக, நீங்கள் சம்பூர்ணம் ஆகுவீர்களாக, நீங்கள் முழுமையானவர் ஆகுவீர்களாக. அனைத்து நேரத்திற்கும் இவ்வாறு ஆகின்ற வழிமுறை மிகவும் இலகுவானது. நீங்கள் இன்று அன்பில் மூழ்கி இருப்பதை போல் அன்பு கடலில் சதா மூழ்கி இருப்பதே இலகுவான வழிமுறையாகும். நீங்கள் வேறு எதையாவது நினைத்தீர்களா? நீங்கள் பாப் தாதாவை விட வேறு யாரையாவது நினைவு செய்தீர்களா? அமர்ந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் நீங்கள் அன்பில் மூழ்கி இருந்தீர்கள். நீங்கள் நடக்கும் போதும் உலா வரும் பொழுதும் எதை நினைவு செய்தீர்கள்? பிரம்மா பாபாவின் தெய்வீக செயல்களையும் அவரின் ரூபத்தையும் அவரின் உருவம் உங்களின் முன்னால் இருந்தது. அத்துடன் அவரின் தெய்வீக செயல்கள் உங்களின் விழிப்புணர்வில் இருந்தன. நீங்கள் அனைவரும் இன்று அந்த அன்பை விசேஷமாக அனுபவம் செய்தீர்கள்தானே? அது கடினமாக இருந்ததா? அது இலகுவாக இருந்தது தானே? அன்பு எத்தகைய சக்தி என்றால் அது உங்களை அனைத்தையும் மறக்கச் செய்கிறது. நீங்கள் உங்களின் ஷரீரத்தையும் நினைவு செய்வதில்லை, ஷரீர உலகையும் நினைவு செய்வதில்லை. அன்பானது உங்களை சிரமப்பட்டு உழைப்பதிலிருந்து விடுவிக்கிறது. எங்கு அன்பு உள்ளதோ அங்கே எவ்விதமான சிரமமும் இருக்காது. அன்பானது இலகுவாகவும் அத்துடன் எப்பொழுதும் பாப்தாதாவின் கரம் உங்களின் மீதிருப்பதை அனுபவம் பெறச் செய்கிறது. அன்பானது பாதுகாப்பு குடையாகி மாயையை நீங்கள் வெற்றி பெறச் செய்கிறது. பிரச்சனைகளின் மலையானது எத்தனை பெரியதாக இருந்தாலும் அன்பானது அந்த மலையையும் நீரை போல் லேசாக்கி விடுகிறது. எனவே அன்பில் எப்படி மூழ்கி இருப்பது என நீங்கள் அறிவீர்கள்தானே? இன்று அன்பில் மூழ்கி இருப்பதன் மூலம் நீங்கள் இதை அனுபவம் செய்தீர்கள்தானே? நீங்கள் வேறு எதையாவது நினைத்தீர்களா? நீங்கள் நினைவு செய்யவில்லை தானே? பாபா 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 என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரே ஒருவரின் அன்பில் திளைத்திருந்தீர்கள். எனவே பாப்தாதா கூறுகின்றார், அன்பு கடலில் திளைத்திருப்பதை விட வேறு எந்த முயற்சியையும் செய்யாதீர்கள். எப்படி திளைத்திருப்பது என்பது உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்களில் குழந்தைகள் அன்பு கடலில் திளைத்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் குறுகிய நேரத்திற்கு மட்டுமே திளைத்திருந்துவிட்டு பின்னர் வெளியே வந்து விடுகிறார்கள். ஒரு கணம் கடலில் இருந்து வெளியே வந்ததும் மற்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அது ஒருவர் கடலில் மூழ்கி எழுவதை போன்றதாகும். அவர்கள் அன்பில் திளைத்திருக்கிறார்கள். ஒரு முறை மூழ்கி எழுந்து பின்னர் வெளியே வந்து விடுகிறார்கள். அன்பில் திளைத்திருங்கள். அன்பின் சக்தியானது இலகுவாக உங்களை அனைத்திலிருந்தும் விடுவித்துவிடும். உங்களின் பிராமண வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நீங்கள் பெற்ற அன்பின் அனுபவமே உங்களை பிராமணர்கள் ஆக்கியது. அன்பு மாற்றத்தை ஏற்படுத்தியது. உங்களின் தற்போதைய பிறப்பின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் ஞானத்தை பெற்றீர்கள். உங்களுக்கு யோகம் கற்பிக்கப்பட்டது. ஆனால் அன்புதான் உங்களை கவர்ந்து தந்தைக்கு உங்களை சொந்தமாக்கியது. நீங்கள் சதா அன்பின் சக்தியை பேணினால் நீங்கள் அனைத்து நேரத்திற்கும் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இந்த வருடத்தை சுதந்திர வருடமாக கொண்டாடுகிறீர்கள். ஆகவே சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். இதை செய்வதற்கான வழிமுறை அன்பில் திளைத்திருப்பதாகும். உங்கள் அனைவருக்கும் அன்பின் அனுபவம் இருக்கிறதல்லவா? அல்லது உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லையா? யாராவது உங்களை பார்த்து யாருக்கு பாப்தாதாவிடம் அதிகளவு அன்பு உள்ளது என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் கைகளை உயர்த்தி எனக்கே என்று கூறுவீர்கள். எல்லோரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். உங்களின் மௌன கைகளை உயர்த்துங்கள், சத்தம் போடும் கைகளை அல்ல. பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் என்று கூறுகின்றார். சதா ஒவ்வொரு பணியிலும் அன்பின் சக்தியை பயன்படுத்துங்கள். இது இலகுவானதல்லவா? உங்களின் ஷரீரங்களையும் ஷரீர உலகையும் மறந்து மாயையை வென்றவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் யோகம் செய்கிறீர்கள். நீங்கள் அன்பென்னும் பாதுகாப்பு குடையின் கீழ் இருக்கும் பொழுது மாயையால் அந்த அன்பென்னும் பாதுகாப்பு குடையின் கீழ் வர முடியாது. நீங்கள் அன்பு கடலில் இருந்து வெளியே வந்ததும் மாயை உங்களை பார்த்து உங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றாள். எனவே கடலில் இருந்து வெளியே வராதீர்கள். ஆனால் சதா அதில் திளைத்திருங்கள். இன்னொருவரிடம் அன்பு வைத்திருக்கும் ஒருவர் தான் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் தான் நேசிப்பவரை மறக்க மாட்டார். அவர் அன்பில் தன்னை மறந்த வண்ணமே ஒவ்வொரு பணியையும் செய்வார். எனவே இன்று நீங்கள் எப்படி அன்பில் உங்களை மறந்திருந்தீர்களோ அதே போல் உங்களால் சதா அன்பில் திளைத்திருக்க முடியாதா? அன்பானது இலகுவாக உங்களை சமமானவர் ஆக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் நேசிப்பவரை போல் ஆகுவது என்பது கடினமல்ல. உங்களுக்கு தந்தை பிரம்மாவின் மீது உங்களின் இதயங்களில் அன்பு உள்ளது. தந்தை பிரம்மாவிற்கும் குழந்தைகளான உங்களின் மீது ஆழ்ந்த அன்பு உள்ளது. அவர் சதா ஒவ்வொரு குழந்தையையும் வெளிப்படச் செய்து அவர்களை சமமானவர் ஆக்குவதற்காக விசேஷமாக ஒளியின் சாக்காஷை வழங்குகின்றார். அவரின் கடந்த கால வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ரத்தினத்தின் பெறுமதியை அறிந்ததால் அவர் குறிப்பிட்டதோர் ரத்தினத்தை விசேஷமானதோர் நகைக்கு பயன்படுத்துவார். அதேபோல் இப்பொழுதும் அவர் குறிப்பிட்ட ரத்தினங்களை அவர்களின் சிறப்பு இயல்புகளுடன் விசேஷமான பணிகளுக்கு பயன்படுத்துவதை பற்றி சதா கருத்தில் கொள்கின்றார். அவர் ஒவ்வொருவரின் சிறப்பு இயல்பையும் பார்த்து ஆகா ஆகா என சதா பாடுகின்றார். ஆகா எனது விலைமதிப்பற்ற ரத்தினமே! தந்தை பிரம்மா சூட்சும வதனத்தில் என்ன செய்கின்றார் என பல குழந்தைகள் எண்ணுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இங்கே சேவை செய்கின்றோம், ஆனால் தந்தை பிரம்மா சூட்சும வதனத்தில் என்ன செய்கின்றார்? எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், அவர் எப்பொழுதும் சாகார ரூபத்தில் குழந்தைகளுடன் இருந்ததை போல் இப்பொழுது அவர் சூட்சும வதனத்தில் இருக்கின்றார். அவர் அங்கேயும் குழந்தைகளுடனேயே இருக்கின்றார். அவர் தனியாக இல்லை.
தந்தை குழந்தைகள் இல்லாமல் தனித்திருப்பதை ரசிப்பதில்லை. எவ்வாறு குழந்தைகளால் தந்தை இல்லாமல் எதையும் சிந்திக்க முடியாதோ அவ்வாறே தந்தையால் குழந்தைகள் இல்லாமல் எதையும் பற்றி சிந்திக்க முடியாது. அவர் அங்கே தனியே இருப்பதில்லை. அவர் உங்களுடனேயே இருக்கின்றார். மிக சில குழந்தைகளே அவருடன் பௌதிக ரூபத்தில் அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்தார்கள். இப்பொழுது சூஷ்ம ரூபத்தில் அவர் ஒவ்வொரு குழந்தையுடனும் அவர்கள் விரும்பும் நேரத்தில் அவர்கள் விரும்பியபடி சகவாசத்தின் பொறுப்பை சதா நிறைவேற்றுகின்றார். சித்திரங்களில் கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபிகையுடனும் காட்டப்பட்டிருக்கின்றார். அது இந்த நேரத்தின் நினைவாம்சமாகும். இப்பொழுது அவரின் அவ்யக்த ரூபத்தின் மூலமாக அவர் ஒவ்வொரு குழந்தையின் சகவாசத்தின் பொறுப்பையும் பகலில் அல்லது இரவில் எந்த நேரமாக இருந்தாலும், அது அதிகாலை 2 மணி அல்லது 2:30 மணியாக இருந்தாலும் நிறைவேற்றுகின்றார். சாகார ரூபத்தில் அவர் சில நேரங்களில் மட்டுமே நிலையங்களுக்கு வருகை தந்தார். இப்பொழுது அவரின் அவ்யக்த ரூபத்தில் தூய இல்லறங்களுக்கும் அவர் செல்கின்றார். இதைவிட தந்தைக்கு செய்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? அவர் குழந்தைகளான உங்களை சமமானவர்களாக்கி தன்னுடன் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டியுள்ளது. இதையே அவர் செய்ய வேண்டியுள்ளது. இதைவிட அவருக்கு செய்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? எனவே அவர் இதை செய்வதில் மும்முரமாக இருக்கின்றார். எனவே இன்று பாப்தாதா விசேஷமாக சிரமப்படுவதிலிருந்து விடுபடுவதற்கான ஆசீர்வாதத்தை குழந்தைகளான உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த சங்கம யுகம் என்பது சிரமப்படுவதிலிருந்து விடுபடுவதற்கான யுகமாகும். இது களிப்பையும் கோலாகலத்தையும் அனுபவிக்கும் யுகமாகும். சிரமப்படுதல் இருக்குமாயின் மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஆத்மாக்கள் பரமாத்மாவுடன் கொண்டாடி மகிழும் யுகம் இந்த யுகம் மட்டுமே ஆகும். இது ஆத்மா பரமாத்மாவுடன் அன்பை அனுபவிக்கும் யுகமாகும். இந்த சந்திப்பை கொண்டாடும் யுகமாகும். எனவே இன்றிலிருந்து சிரமப்படுவதிலிருந்து விடுபடுகின்ற திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். நீங்கள் விடுபடுவீர்கள் தானே? எவ்வாறாயினும் நீங்கள் எங்கே உங்களின் கைகளை உயர்த்திவிட்டு வீடு திரும்பி சென்ற பின்னர் நான் என்ன செய்வது, எப்படி நான் இதை செய்வது என்று கேட்பதாக இருக்கக்கூடாது. பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையினதும் திட சங்கற்பமான எண்ணங்களின் முழுமையான ஃபைல் இருக்கிறது. சில நேரங்களில் பாப்தாதா குழந்தைகளின் ஃபைல்களை பார்க்கின்றார். நீங்கள் மீண்டும் மீண்டும் திட சங்கற்பமான எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் பிறவி எடுத்த கணத்திலிருந்து இன்று வரை நான் இதை செய்வேன் அல்லது நான் அதை செய்வேன் என்ற எண்ணத்தை எத்தனை முறைகள் கொண்டிருந்தீர்கள்? எவ்வாறாயினும் நீங்கள் இன்னமும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றவில்லை. நீங்கள் மிக நல்ல இதயபூர்வமான சம்பாஷணைகளை மேற்கொள்கிறீர்கள். அத்துடன் நீங்கள் பாப்தாதாவையும் களிப்படைய செய்கிறீர்கள். நீங்கள் எப்படி மாணவர்களின் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்துகின்றீர்களோ அதேபோல் பாப்தாதாவின் மனதிலும் ஒரு பதிவை ஏற்படுத்துகின்றீர்கள். எவ்வாறாயினும் அந்த திட சங்கற்பமான எண்ணத்தின் தாக்கம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிலைத்திருக்கிறது. அது அனைத்து நேரத்திலும் நிலைத்திருப்பதில்லை. பாப்தாதாவின் ஃபைல்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கின்றன. எப்பொழுதெல்லாம் ஒரு விழா நடைபெறுகிறதோ அப்பொழுது சத்திய கடிதம் பாப்தாதாவின் ஃபைல்களில் சேர்க்கப்படுகிறது. இதனாலேயே பாப்தாதா உங்களை எதையும் எழுதச் சொல்லவில்லை. இன்றும் கூட உங்கள் அனைவருக்கும் ஓர் எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் அது எவ்வளவு நேரம் நீடித்தது? இந்த கடிதங்கள் ஃபைல்களில் எவ்வளவு காலம் நீடிக்கின்றன என தந்தை பார்க்கின்றார். குழந்தைகளான நீங்கள் தந்தைக்கு சமமானவர்கள் ஆகும் பொழுது ஃபைல் முடிவிற்கு வரும். அனைத்தும் முடிவாகிவிடும். தற்சமயம் பல ஃபைல்கள் உள்ளன. எனவே அன்பில் திளைத்திருங்கள். அன்பு கடலில் இருந்து வெளியே வராதீர்கள். தந்தை பிரம்மாவிடம் உங்களின் இதயங்களில் ஆழ்ந்த அன்பு உள்ளது.
எனவே நீங்கள் அன்பு வைத்திருக்கும் ஒருவரை பின்பற்றுவது கடினம் அல்ல. அன்பை பற்றி கூறுவார்கள், எங்கு அன்பு உள்ளதோ ஒருவர் தனது உயிரை கூட அதற்காக தியாகம் செய்வார். பாப்தாதா உங்களின் உயிர்களை தியாகம் செய்யும்படி கூறவில்லை. அதற்கு பதிலாக பழைய உலகை தியாகம் செய்யுங்கள். இதற்கு ஒரு இறுதி நாளை நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் மற்ற விழாக்களுக்கு தேதிகளை நிச்சயம் செய்கிறீர்கள். 20ஆம் தேதி, 24ஆம் தேதி. அப்படியென்றால் நீங்கள் இதற்காக எப்பொழுது ஒரு தேதியை நிச்சயம் செய்வீர்கள்? பாப் தாதா இதற்காக ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. பாப் தாதா ஒருபொழுதும் எப்பொழுது என கூறுவதில்லை. அவர் இப்பொழுது என்றே கூறுவார். பாப் தாதா எப்பொழுதாவது எதையும் வேறொரு நாளைக்கு என கூறியிருக்கின்றாரா? அவர் எப்பொழுதும் இப்பொழுது என்றே கூறுவார். நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அதை இப்பொழுதே செய்யுங்கள். எவ்வாறாயினும் பாப் தாதாவே சர்வ சக்திவான் ஆவார். அவர் சர்வ சக்திவான் என்பதால் அவர் இப்பொழுது என்றே கூறுவார். எவ்வாறாயினும் குழந்தைகள் சிலவற்றை சில நேரங்களில் மட்டும் செய்யும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே பாப்தாதா குழந்தைகளை கேட்கின்றார், நீங்கள் இதற்காக எப்பொழுது ஒரு தேதியை நிச்சயிப்பீர்கள்? நீங்கள் அதை ஏதாவது ஒரு நேரத்தில் செய்வீர்கள் என கூறுகின்றீர்கள். எனவே தந்தையும் எப்பொழுது என கேட்கின்றார். இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப அனைவருக்கும் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவம் தேவையாக உள்ளது. எவ்வாறாயினும் காலம் குழந்தைகளின் ஆசிரியர் ஆகக்கூடாது என பாப்தாதா விரும்புகின்றார். தந்தை உங்களின் ஆசிரியராக இருப்பதனால் காலத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒன்றாக ஆகுதல் என்றால் காலத்தை உங்களின் ஆசிரியர் ஆக்குதல் என்று அர்த்தம். இதில் உங்களின் மதிப்பெண்கள் குறைந்துவிடும். எப்பொழுதும் சில குழந்தைகள் கூறுகிறார்கள், காலம் எங்களுக்கு கற்பிக்கும், காலம் எங்களை மாற்றும். உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரும் காலத்திற்கு ஏற்பவே மாறுவார்கள். ஆனால் குழந்தைகளான நீங்கள் காலத்திற்காக காத்திருக்க கூடாது. காலத்தை உங்களின் ஆசிரியர் ஆக்காதீர்கள். நீங்கள் உலகின் ஆசிரியரின் மாஸ்டர் உலக ஆசிரியர்கள் ஆவீர்கள். நீங்கள் படைப்பாளர்கள். காலம் படைப்பாகும். ஆகவே ஒரு படைப்பாளர் ஆத்மாக்களே, உங்களின் படைப்பை உங்களின் ஆசிரியர் ஆக்காதீர்கள். தந்தை பிரம்மா காலத்தை தனது ஆசிரியராக ஆக்கவில்லை. அவருக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எல்லையற்ற விருப்பமின்மை இருந்தது. அவர் ஆரம்பத்தில் இருந்தே தனது ஷரீரம், மனம், செல்வத்தை எப்படி பயன்படுத்தினார் என்பதையும் அவரின் சிறிதளவேனும் பற்று இல்லாதிருந்ததையும் நீங்கள் கண்டீர்கள். அவரின் ஷரீரத்தை பற்றி அவரிடமிருந்து இயல்பாகவே எழுந்த வார்த்தைகள் இது பாபாவின் ரதம் என்பதே ஆகும். அவர் ஒரு பொழுதும் இது எனது ஷரீரம் என்று நினைத்ததில்லை. இல்லை, இது பாபாவின் ரதம். நான் பாபாவின் ரதத்திற்கு உணவூட்டுகின்றேன், நான் உண்கின்றேன் என்பதல்ல. அவருக்கு தனது ஷரீரத்தின் மீது எல்லையற்ற விருப்பமின்மை இருந்தது. அவரின் மனம் மன் மனாபவ் ஆகவே இருந்தது. அவர் தனது பணத்தை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு பொழுதும் எனது பணம் பயன்படுத்தப்படுகிறது என்று நினைத்ததும் இல்லை அல்லது சொன்னதும் இல்லை. அவர் ஒரு பொழுதும் தனது பணமே செலவழிக்கப்படுகிறது என்றோ அல்லது தனது செல்வத்தை பயன்படுத்தினேன் என்றோ கூறியதே இல்லை. இது பாபாவின் பண்டாரா, இது போலாநாத் பாபாவின் பண்டாரா என்றே அவர் கூறினார். அவர் ஒரு பொழுதும் தனது பணத்தை தனக்குரியதாக கருதவில்லை அல்லது ₹1 பெறுமதியான எதையும் தனக்கென பயன்படுத்தவும் இல்லை. அவர் குமாரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பொறுப்பாக இருந்தார். அவர் அனைத்தையும் குமாரிகளிடமும் தாய்மார்களிடமும் ஒப்படைத்தார். சிறிதளவேனும் எனது என்ற உணர்வை கொண்டிருக்கவில்லை. அவர் ஒரு பொழுதும் எந்த ஒரு நேரத்தையோ அல்லது மூச்சையோ தனக்கென பயன்படுத்தவில்லை. ஆனால் அதிலும் அவர் எல்லையற்ற விருப்பமின்மைக்கான மனோபாவத்தையே கொண்டிருந்தார். அவரிடம் அனைத்துமே இருந்தன.
இயற்கை கூட அவரின் சேவகராக இருந்தது. இருந்தும் அவர் ஒரு பொழுதும் தனக்கென மேலதிகமாக வசதிகளை பயன்படுத்தியதில்லை. அவர் எப்பொழுதும் ஒரு சாதாரணமான வாழ்க்கையையே வாழ்ந்தார். அவர் ஒரு பொழுதும் தனக்கென விசேஷமாக எதையும் பயன்படுத்தவில்லை. இறுதி வரை அவரின் ஆடைகளும் ஒரே விதமாகவே இருந்தன. அவர் தனது ஆடை முறையை கூட மாற்றவில்லை. அவர் குழந்தைகளுக்கென்றே கட்டடங்களை கட்டினார். ஆனால் தனக்காக அவற்றை பயன்படுத்தவில்லை. குழந்தைகள் அவரிடம் வேண்டுகோள் விடுத்த போது அவர் அதை கேட்டாலும் அதற்கு அப்பாற்பட்டே இருந்தார். குழந்தைகளின் அன்பை சதா பார்க்கும் பொழுது அனைத்து நேரத்தையும் வெளிப்பட்ட வார்த்தைகள் என்னவென்றால், அனைத்தும் குழந்தைகளுக்காகவே என்பதே ஆகும். எனவே இதுவே ஒருவரின் நடைமுறை வாழ்க்கையில் எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. இறுதியில் குழந்தைகள் அவரின் முன்னால் இருந்தாலும், அவர் அவர்களின் கைகளை பிடித்த வண்ணம் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பற்று இருந்ததா? அவரிடம் எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவமே இருந்தது. குழந்தைகள் அன்பான குழந்தைகள், அதி விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகள் அவரின் முன்னால் இருந்த போதும் அவரிடம் எல்லையற்ற விருப்பமின்மையே காணப்பட்டது. அப்பால் செல்லும் மனோபாவத்தினையும் ஒரு வினாடியில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பதன் அத்தாட்சியையும் நீங்கள் கண்டீர்கள். அவருக்கு ஒரே ஒரு அக்கறையே இருந்தது, சேவை செய்தல், சேவை, சேவை. அவர் மற்ற விஷயங்களில் பற்றற்றவராகவும் அப்பாற்பட்டும் இருந்தார். இதுவே எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப உங்களின் எல்லையற்ற விருப்பமின்மை வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள் எல்லையற்ற விருப்பமின்மை இருக்கும் வரை உங்களால் சக்தி வாய்ந்த சாகாஷ் கொடுக்கும் சேவையை செய்ய முடியாது. ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள். அஷரீரியான ஒரே ஒருவரை பற்றிய விஷயத்தை ஒரு புறம் வையுங்கள். பௌதீக ரூபத்தில் உங்களுக்கு தந்தை பிரம்மா இருந்தார். அவரிடம் பௌதீக பேறுகளுக்கான வசதிகள் அனைத்தும் இருந்த போதும், அவர் குழந்தைகள் அனைவருக்கும் பொறுப்பாக இருந்த போதும், அத்துடன் அவர் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கவும் வேண்டியிருந்தது. இப்படி இருந்தும் அவரால் சித்தி அடைய முடிந்தது. அவர் திறமை சித்தி எய்தும் சான்றிதழை பெற்றார். இதற்கான பிரதானமான காரணம் என்னவென்றால், அவர் எல்லையற்ற விருப்பமின்மை என்ற மனோபாவத்தை கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் சூட்சும சங்கிலிகளின் சூட்சும பற்றுகள் காணப்படுகின்றன. அதிக அளவு ஆழமான சூட்சுமமான பற்று காணப்படுகிறது. பல குழந்தைகளால் அவர்களிடம் பற்று இருக்கும்போது அதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கிறது. ஏதாவது ஒன்று ஒரு பற்று என்பதையே அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். அது எப்படியோ நடக்கும், அது அனைத்து நேரத்தையும் தொடரும் என அவர்கள் நினைக்கிறார்கள். தாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்கள் உணர்வதில்லை. எவ்வாறாயினும் அது அனைத்து நேரத்திலும் தொடரும். பல வகையான பற்றுகள் உங்களை எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய ஒருவராக ஆகுவதற்கு அனுமதிப்பதில்லை. நீங்கள் அப்படி ஆக விரும்புகின்றீர்கள். அத்துடன் நான் இப்படி ஆக வேண்டும் என்றும் நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் இவ்வாறு ஆகுவதற்கான ஆசையும் உண்மையில் அப்படி ஆகுவதற்கும் இடையில் சமநிலை காணப்படுவதில்லை. ஆசை பெரியதாக இருக்கிறது, நடைமுறை பயிற்சி குறைவாக இருக்கிறது. நான் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். இந்த பற்றற்ற தன்மைக்கான மனோபாவம் இன்னமும் வெளிப்படவில்லை. அது அவ்வப்போது வெளிப்பட்டு பின்னர் மீண்டும் அமிழ்ந்து விடுகிறது. அது ஏதாவது ஒரு நேரத்தில் இடம்பெறும். ஆனால் உங்களால் திறமை சித்தி எய்த முடியாமல் போய்விடும். நீங்கள் சித்தி அடைவீர்கள், ஆனால் திறமை சித்தி அடைய மாட்டீர்கள். காலத்தின் வேகம் மிகவும் துரிதமானது. முயற்சிகளின் வேகமோ மெதுவாக உள்ளது.
நீங்கள் பெரிய முயற்சிகள் செய்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சூட்சுமமான பற்றுகளால் கட்டப்பட்டுள்ளீர்கள். நாம் உங்களிடம் பறந்து வர விரும்புகின்றோம் என்ற குழந்தைகளின் பாடலை கேட்கும் பொழுது பாப்தாதாவும் உங்களை பறக்கச் செய்யவே விரும்புகின்றார். ஆனால் உங்களின் பற்றுகள் உங்களை பறக்க அனுமதிக்குமா, அல்லது நீங்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருப்பீர்களா என அவர் நினைக்கின்றார். இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப பற்றுகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எல்லையற்ற விருப்பமின்மை உடையவர் ஆகுங்கள். உங்களின் மனங்களில் விருப்பமின்மையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியின் பலனாக வருகின்ற விருப்பமின்மை தற்காலிகமானது. உங்களின் சூட்சும பற்றுகளை சோதித்து பாருங்கள். புற விஷயங்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன. சில குழந்தைகள் வெளி பற்றுகளிலிருந்து விடுபட்டுள்ளார்கள். ஆனால் சூட்சுமமான பற்றுகள் மிகவும் சூட்சுமமானவை. அதனால் அவர்களால் இதை அறிந்து கொள்ள முடியாதிருக்கிறது. சோதனை செய்யுங்கள். மிக ஆழமாக சோதியுங்கள். சம்பூர்ணம் என்ற கண்ணாடியில் உங்களின் பற்றுகளை சோதியுங்கள். இந்த பரிசை தந்தை பிரம்மாவிடம் அவரின் நினைவு நாளில் கொடுங்கள். உங்களுக்கு அவரின் மீது அன்பு உள்ளது. அதனால் அன்பினால் ஒருவர் என்ன செய்வார்? ஒரு பரிசு கொடுப்பார். எனவே இந்த பரிசை கொடுங்கள். உங்களை கரைகளில் பிடித்து வைத்திருக்கும் எதையும் கைவிட்டு விடுதலை ஆகுங்கள். குழந்தைகளான உங்களிடம் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பதை, சுய முன்னேற்றத்திற்காக உங்களிடம் மிக நல்ல எண்ணங்கள் இருப்பதையும் பார்த்து பாப்தாதா சந்தோஷம் அடைகின்றார். இப்பொழுது அந்த எண்ணங்களை நிறைவேற்றுங்கள். அச்சா, இன்று விசேஷமான ஆசிரியர்களின் ஒன்று கூடல் உள்ளது. இந்த கொண்டாட்டம் உங்களின் சேவையின் பலனாக இடம் பெறுகிறது. குழந்தைகளான நீங்கள் சேவையின் பலனை பெறுவதையும் நீங்கள் கொண்டாடுவதுடன் சேவையின் பலனை உண்கின்றீர்கள் என்பதையும் பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் சேவையில் வரிசை கிரமமாக வெற்றி பெற்றுள்ளீர்கள். தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். அச்சா, உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அன்பில் திளைத்திருக்கும் அன்பான குழந்தைகள் அனைவருக்கும், சதா அன்பு கடலான தந்தையின் அன்பில் திளைத்திருக்கும் அதிகபட்ச நெருக்கமான ஆத்மாக்களுக்கும், தந்தை பிரம்மாவின் சிறப்பு இயல்புகளை தமது நடைமுறை வாழ்வில் சதா கடைபிடிக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும், முயற்சி செய்வதிலிருந்து விடுபட்டிருப்பதுடன் களிப்புடன் இருந்து இறை அன்புடன் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கும், தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற எண்ணத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கும், இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரான பாபாவின் இதயத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும், இந்த விசேஷமான தினத்தில் இன்று தயவு செய்து தந்தை பிரம்மாவிடமிருந்து பல மில்லியன் மடங்கு அன்பையும் நினைவுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதா சதா குழந்தைகளின் இதயங்களில் குடியிருக்கின்றார். அவர் சூஷ்ம வதனத்தில் இருந்தாலும் குழந்தைகளின் இதயங்களிலும் அவர் குடியிருக்கின்றார். எனவே இத்தகைய தந்தையை தமது இதயங்களில் கலந்திருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு, நினைவு மற்றும் நமஸ்காரங்கள் என்ற முத்துக்களின் தட்டுக்களை பாப்தாதா வழங்குகின்றார். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு எண்ணம் என்ற விதையையும் சதா சக்தி வாய்ந்தது ஆக்கும் ஞானோதயம் பெற்ற ஆத்மா ஆகுவீர்களாக. ஞானத்தை கேட்டு ஞானத்தை பேசுவதுடன் கூடவே ஞானத்தின் சுரூபமாகவும் ஆகுங்கள். ஞானத்தின் சுரூபம் என்றால் அவரின் ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் சக்தி வாய்ந்தவை. அத்துடன் அவரின் சகல வீணானவையும் முடிந்திருக்கும். எங்கு சக்தி உள்ளதோ அங்கே வீணானவை எவையும் இருக்க முடியாது. ஒளியும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஞான ஒளியும் வீணானவை இருளும் ஆகும். ஆகவே ஞானோதயம் பெற்ற ஆத்மா என்றால் அவரின் எண்ணம் என்ற ஒவ்வொரு விதையும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும். சக்தி வாய்ந்த எண்ணங்களை கொண்ட ஒருவரின் வார்த்தைகளும் செயல்களும்
உறவு முறைகளும் இலகுவாக சக்தி வாய்ந்தவை ஆகிவிடும். ஸ்லோகம்: சூரிய வம்ச குலத்திற்குள் செல்வதற்கு யோகிகளாகுங்கள், போர் வீரர்களாக அல்ல. ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இரட்டை பொறுப்பை கொண்டிருக்கும் பொழுதே லேசாகவும் ஒளியாகவும் இருங்கள். டபுள் லைட். லேசாகவும் ஒளியாகவும் இருப்பதன் மூலம் நீங்கள் உங்களின் லௌகீக பொறுப்புகளால் களைப்படைய மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுவீர்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளரால் எப்படி களைப்படைய முடியும்? அது உங்களின் இல்லறம் அல்லது உங்களின் குடும்பம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுதே அது ஒரு சுமை ஆகின்றது. அது எதுவும் உங்களுடையது அல்ல. அவ்வாறாயின் அது சுமை ஆக முடியுமா? நீங்கள் சம்பூர்ணமாக பற்றற்றவரும் அன்பானவரும் ஆவீர்கள். ஒரு குழந்தையும் அதிபதியும் ஆகுவீர்கள். அறிவிப்பு: இன்று சர்வதேச யோகா தினம். பிராமண குழந்தைகள் அனைவரும் மாலை 6:30 முதல் 7:30 வரை ஒன்றாக இருந்து குறிப்பாக உங்களின் சூஷ்மமான தேவதை ரூபத்தில் ஸ்திரமாக இருந்து ஒரு லேசான ஒளியான தேவதையாகி பாப் தாதாவுடன் உலகை சுற்றி வலம் வந்து அனைவருக்கும் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி.